தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். தோழர்களே, நான் சக்திவேல் வழக்கறிஞர், புரட்சிகர இளைஞர் முன்னணி, சத்தியமங்கலம். தோழர்களே, சனாதன பாசிசத்தின் உயர்ந்த வடிவம் மத அடிப்படையிலான ஒரு அரசாட்சியை செய்வதுதான். தோழர்களே, இந்த மத அடிப்படையில் ஒரு அரசாட்சி செய்வதற்காக ஒரு பாராளுமன்றம் கட்டப்பட்டு விட்டது. அதற்குள்ளே செங்கோலும் சென்று விட்டது. இனி மணிமுடியும் மன்னரும் சென்றால் போதுமானது. அங்கே ஒரு மதவாதத்தின் அடிப்படையில் ஒரு மன்னராட்சி சிறப்பாக நடந்து முடிந்துவிடும். இந்த நிலையில் அந்த மதவாத அடிப்படையில் ஒருவர் மன்னராக வேண்டுமென்றால் அந்த மத தலைவர் தான் மன்னராக முடியும். அந்த வகையில் ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் எந்த நேரமும் இந்தியாவுக்கு மன்னராக முடிசூடப்படலாம் என்ற நிலையில் அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இங்கே நிலவிக் கொண்டிருக்கிற அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தில் உள்ள ஜனநாயக கூறுகளை அழித்து கொண்டே இருக்கிறது இந்த சனாதன பாசிசம். அந்த வகையில் இந்த சனாதன பாசிசம் என்பது ஜனநாயகத்தின் கூறுகளை எப்படி அளிக்கிறது என்பது பார்ப்போமானால், சட்ட திருத்தம், சட்ட மாற்றம், புதிய கொள்கைகள் என்ற முறையில் இங்கு இந்த சட்டத்தை எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தை அளிக்கின்ற பணிகளை பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் செய்து கொண்டிருப்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. இதுவரை பல சட்ட திருத்தங்கள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களும் புதிய சட்டங்களும் கொண்டு வந்து இங்கே உள்ள ஜனநாயகத்தை அழித்துவிட்டு சனாதனத்தை வளர்த்தி கொண்டிருக்கிறது என்பது கடந்த இந்த 2014 பிஜேபி அரசு வந்ததிலிருந்து இது ஒரு தொடர் கதையாகவும் தொடர் நிகழ்வாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் தற்பொழுது என்ன வந்திருக்குன்னா தொழிலாளர் சட்டங்கள் இது நாள் வரையில் 44 தொழிலாளர் சட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறது. அந்த 44 தொழிலாளர் சட்டங்களை எடுத்துவிட்டு 4 தொகுப்பு சட்டங்கள் என்ற போர்வையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது 2020 உருவாக்கப்பட்டு தற்போது இந்த மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்களே, இந்த சட்டத்தில் என்ன கூறுகள் இருக்குது என்பதை நாம் பார்ப்போம். குறிப்பாக சில விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். இந்த தொழிலாளர் நல சட்டங்களை முதன்மையான விஷயம் என்னவென்று பார்த்துக்கலாம். இது நாள் வரை இங்கு தொழிலாளர்களின் உரிமையை காத்து வந்த லேபர் கோர்ட், தொழிலாளர் நீதிமன்றம் என்பது அடியோடு எடுக்கப்படுகிறது. இனி மேற்கொண்டு தொழிலாளர் நீதிமன்றம் இயங்காது. தங்கள் ஏதாவது கோரிக்கையில் இருந்தால் ட்ரிபுனல் தீர்ப்பாயங்கள் மூலியமாக மட்டுமே உங்கள் கோரிக்கையை கோர முடியும். இரண்டாவதாக, இங்கே இதுக்கு முன்பாக ஒரு 5 நபர்களை இருந்தால் ஒரு சங்கத்தை பதிவு செய்ய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இப்போது தொழிலாளர் சட்டத்தின் அந்த அடிப்படையில் சுமார் பணி செய்யும் 10% நபர்கள், மொத்த தொகையில் 10% நபர்கள் அல்லது 100 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய முடியும் என்பது இப்போது சட்டம் கடுமையாக மாற்றப்பட்டுள்ளது. அதுக்கடுத்ததாக, இது நாள் வரையில் அடிப்படை சம்பளம் போக படிகள் நிறையா இருக்கும். பஞ்சப்படி, பயணப்படி, இதர படிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வகையில் இருக்கும். இப்போ எடுத்தோம்னா அடிப்படை சம்பளத்தை தவிர வேறு எந்த படிகளும் கிடையாது. அதே போல் இதற்கு முன்னாடி தற்காலிக தொழிலாளர்கள் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து ஒரு நிரந்தர தொழிலாளர்கள் மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள், அவருடைய அனுபவத்தையும் அவங்களுடைய பணி செய்த காலத்தையும் கணக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் அவர்களை நிரந்தர ஊழியர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தது. இப்பொழுது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக பணியாற்றவர்கள் தற்காலிகமாகவே பணியாற்ற வேண்டும் என்று சட்டமே கூறுகிறது. நீ தற்காலிக பணியாளர் என்றால் எப்பவுமே நீ தற்கால பணியாளர் என்று சட்டம் போட்டு கூறுகிறது. இது அடுத்த வழியாக. அடுத்ததாக, இங்கே எடுத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு வார விடுமுறையாக இருந்தது.
இனிமேல் கொண்டு அப்படி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த நிறுவனத்தின் நிறுவனர் கருணையின் அடிப்படையில் அவர் வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம், இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமையை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இது நாள் வரையில் இந்த சட்டங்களை எல்லாம் உரிமைகளை எல்லாம் கோரிக்கொண்டிருந்தோம். இனிமேல் கொண்டு இனி உரிமைகளை எந்த உரிமையும் கேட்க முடியாத அளவுக்கு இந்த சட்டங்கள் மிக கொடூரமாக இருக்குது என்பதை கூறிக்கொள்கின்றேன். இந்த சனாதன பாசிசத்தின் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்று கொண்டிருந்தால் சமூகம் கண்டிப்பாக அவங்க மதவாத ஆட்சியில் ஒரு அரசரை நியமித்து இந்த சமூகத்தை ஆட்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அங்கே மத தலைவர்கள் தான் நீதிபதிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் இருப்பார்கள். இந்த ஒரு சூழ்நிலையை நாம் கருத்தில் கொண்டு ஜனநாயகத்தை காக்க வேண்டியதை மனதில் ஏந்தி சனாதன பாசிசத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்று உறுதி பூண்டு நம்மால் இயன்ற வரை சமூக பார்வையில் சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு ஜனநாயகத்தை காப்பதற்கு உழைக்கவில்லை என்றால் நாம் நம்மை மட்டுமில்லை நம் சமூகத்தை காப்பாற்ற முடியாது என்று கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது 3000 ஆண்டுகளாக இந்த சனாதன பாசிசம் தான் இந்தியாவில் நிலவி கொண்டிருந்தது. அது இடைப்பட்ட ஒரு சுதந்திரத்துக்கு காலகட்டத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தபோது அதன் பின்னிட்டு இவர்கள் இந்த சமூகத்தை எப்படி கட்டியமைக்க வேண்டும் என்ற சிறு குழப்பத்தில் இருந்தார்கள். இந்த நிலையில் சமூகத்தில் இருந்த சில வாய்ப்புகளை ஒட்டி காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தில் திமுக, அதுக்கு முன்பாக பெரியார் திராவிட கழகம், அதுக்கு முன்னாக பிராமணர் இல்லாத இயக்கம் அப்படிங்கிற பேரில் இங்கே ஒரு 3000 ஆண்டுகளாக பார்ப்பனர் அல்லாத ஒரு ஆட்சி, சூத்திரர்களின் ஆட்சி, அரக்கர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவன் ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியில் தான் நம்ம உரிமைகளை இப்போது பெற்றுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த திமுக அரசை நாம் காப்பாற்றியாக வேண்டும். ஏனென்றால் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வது என்பது திமுக அரசின் வடிவிற்கு தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் இந்த ஏற்கனவே இருக்கிற மத்திய அரசின் ஒடுக்குமுறைக்கு ஆட்பட்டு போய்விடுவோம். அதேபோல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வது என்பது திமுக அரசை காப்பாற்றிக் கொள்வதாகும். அதேபோல் ஒரு இஸ்லாமியர்கள் தங்களை தாங்கள் காப்பாற்றிக் கொள்வது என்பது திமுக காப்பாற்றுவது போல்தான் ஆகும். அதே மாதிரி கிறிஸ்துவராலும் சரி, சிறுபான்மையாலும் சரி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவரும் சரி, எல்லாத்துடைய வாழ்வாதாரமும் நாம் இந்த சட்டமன்றத்தை நம்பியிருக்க வேண்டியிருக்கிறது. சட்டமன்றம் முழுக்க நமது தமிழர்களையும் திராவிடர்களையும் வளர்த்த வேண்டியதுக்கு இந்தியாவில் ஒரே ஒரு சட்டமன்றம் நம்முடைய இப்போ தமிழ்நாட்டில் உள்ள திராவிட ஆட்சியில் உள்ள இந்த சட்டமன்றம் தான். இந்த சட்டமன்றத்தை விட்டால் நம்மளுக்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை என்பதை நாம் கருத்தில் கொண்டு நாம் சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்று கூறிக்கொண்டு இத்தனை நேரம் எனது கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.